ஒரு மருத்துவமனையில் ஒரு மனிதன் மரணத்துடன் போராடிக் கொண்டிருந்தான். அவனது தலையிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நொடியும் அவனது உயிர் பிரிந்து போகலாம். அப்போதுதான் அமைதியான முகத்துடன் ஒரு மருத்துவர் வேகமாக அங்கு நடந்து வந்தார். ஆனால் அந்த நோயாளியை பார்த்தவுடன் மருத்துவரின் முகம் உறைந்து போனது. கண்கள் கலங்கின, தோள்கள் நடுங்கின. காரணம், அந்த ஸ்ட்ரெச்சரில் இருந்தவன் வேறு யாருமல்ல, ஒரு காலத்தில் அவளை திட்டியும் வேதனைப்படுத்தியும் அவளது வயிற்றிலிருந்த குழந்தையை இல்லாமல் செய்த அவளது முன்னாள் கணவனாக இருந்தான். அவள் அவனை மறந்துவிட்டிருந்தாள். ஆனால் இன்று மரணத்தின் வாசலில் அவன் முன்னால் படுத்திருக்கிறான். அந்த நிமிடத்தில் அவள் ஒரு பெண்ணாக, இல்லை, ஒரு மருத்துவராக இருந்தாள். உயிரை காப்பாற்ற வேண்டுமா அல்லது கடந்த கால வேதனைகளுக்கு கணக்கு தீர்க்க வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது அவளுக்கு இருந்தது. ஆனால் அன்று அங்கு நடந்தவை மனிதநேயத்தையே ஆச்சரியப்படுத்தியது. அந்த கதையை முழுவதுமாக அறிய வீடியோவை இறுதி வரை பாருங்கள். அதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் பெயரையும் உங்கள் ஊரின் பெயரையும் கமெண்ட் செய்யுங்கள். ஒரு பிரபலமான நகரத்தில் உள்ள புகழ்பெற்ற சந்தியா மருத்துவ மையத்தில் டாக்டர் கவிதா மேனன் தனது அறையில் அமர்ந்திருந்தாள். பெயரில் மட்டுமல்ல, தனது வேலையின் மூலமாகவே அவள் அறியப்பட்டாள். ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஒரு பணி போல இருந்தது, ஒரு புதிய உயிரை காப்பாற்றுவதற்கான உறுதியுடன். அன்றும் அப்படி ஒரு நாள் கடந்து சென்று கொண்டிருந்தது. அப்போதுதான் அறைக்குள் கதவைத் திறந்து 2 பேர் ஓடி வந்தனர். வியர்வையில் நனைந்த அவர்களின் கண்களில் பயமும் பதற்றமும் இருந்தன. கைகளை கூப்பி அவர்கள் கெஞ்சினர். டாக்டர், தயவு செய்து எங்கள் நோயாளியை ஒரு முறை பாருங்கள். அவன் இறந்து விடுவான். நிறைய இரத்தம் போய்விட்டது. தயவு செய்து ஒரு முறை பாருங்கள். டாக்டர் கவிதா கோப்பை மூடி ஒரு வார்த்தையும் பேசாமல் நாற்காலியிலிருந்து எழுந்தாள். அந்த வார்த்தைகளில் ஏதோ ஒரு நேர்மை இருந்தது. அது அவளை ஈர்த்தது. அவள் அவசர வார்டை நோக்கி திரும்பியபோது ஒரு ஸ்ட்ரெச்சரில் ஒரு நபரை கொண்டு வருவதை கண்டாள். அப்போது எல்லாம் நிலைத்து நின்றது போல தோன்றியது. நேரம் நின்று போனது போல இதயத் துடிப்பு நின்று போனது. கண்கள் தரையில் ஒட்டிக்கொண்டன. அவள் தனது வாழ்க்கையில் இருந்து வெட்டி எறிந்த அந்த முகம், அது சுமேஷின் முகமாக இருந்தது. ஆம், அவளது முன்னாள் கணவனின் முகம். தலையில் இருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஒரு கை முறிந்திருந்தது. முகத்தில் மரணத்தின் நிழல் விழுந்தது போல இருந்தது. கவிதாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவள் விரைவாக தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். அவள் ஒரு மருத்துவர், தாய்தைரியமான ஒரு மகள் ஆக இருந்தாள். இப்போது கேள்வி இதுதான்: அவள் நோயாளியை மட்டுமா காப்பாற்றுகிறாள் அல்லது தன்னையும் கூடவா? 2 நாட்கள் சுமேஷ் மயக்கத்தில் இருந்தான். இயந்திரங்களின் ஒலிமருந்துகளின் மனம், ஐசியூவின் குளிர் ஆகியவற்றால் நிறைந்த அந்த அறையில் ஒரு முகம் மட்டும் எப்போதும் இருந்தது. டாக்டர் கவிதா மேனன். அவள் ஒவ்வொரு மணி நேரமும் அங்கு வந்த அறிக்கைகளை பார்ப்பாளானால் ஒரு வார்த்தையும் பேச மாட்டாள். அவளது கண்களில் இருந்த வேதனை வார்த்தைகளை விட பெரியதாக இருந்தது. பின்னர் 3ஆம் நாள் காலையில் கண்கள் மெதுவாக திறந்தன. சுமேஷின் கண் இமைகள் நடுங்கி ஒளியை கண்டன. மங்கிய மருத்துவமனையின் கூரையை விட அவன் தேடியது பல ஆண்டுகளுக்கு முன் இழந்த அந்த முகமாக இருந்தது. ஐசியூவின் ஒரு மூலையில் நிற்கும் கவிதாவை பார்த்தவுடன் அவனது மூச்சு நின்றது. சிறிது நேரம் பார்த்து நின்றான். பின்னர் உதடுகள் நடுங்கி உடைந்த குரலில் கேட்டான், கவிதா, நீயா? கவிதா அவனை பார்த்தாள். முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் கண்களில் ஒருபோதும் வற்றாத ஒரு கடல் இருந்தது. உனக்கு நினைவு திரும்பியது, அது போதும். நான் எப்படி இங்கு வந்தேன்? சுமேஷின் குரல் மெலிந்து நடுங்கியது. கடந்த காலம் நினைவுக்கு வந்தது போல. கவிதா சற்று நெருங்கி வந்தாளானால் ஒரு தூரத்தை பேணினாள். 2 பேர் உன்னை கொண்டு வந்தனர். ஒரு விபத்து. தலையில் இருந்து இரத்தம் போயிருந்தது. கை முறிந்திருந்தது. இதயத் துடிப்பு குறைந்து கொண்டிருந்தது. சரியான நேரத்தில் கொண்டு வந்ததால் தான் உயிர் பிழைத்தாய். சுமேஷின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் மெதுவாக கைகளை கூப்பினான். என்னை மன்னித்துவிடு கவிதா. நான் உன்னிடம் பல தவறுகள் செய்தேன். அப்போது நான் குருடனாக இருந்தேன். நான் உடைந்து போயிருந்தேன். ஆனால் நான் உன்னிடம் செய்தது ஒரு மனிதனிடமும் செய்யக்கூடாது. கவிதா பேசாமல் இருந்தாள். ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பின்னர் ஒரு நாற்காலியை இழுத்து அருகில் அமர்ந்தாள். முதல் முறையாக அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். தெரியுமா சுமேஷ், ஒரு பெண் ஒரு உறவிலிருந்து வெளியே வரும்போது மக்கள் கேட்பது என்ன நடந்தது, யார் விட்டு போனார்கள் என்பது மட்டுமே. யாரும் கேட்பதில்லை அவள் எவ்வளவு உடைந்து போனாள் என்று. நான் உன்னுடனான உறவை விட்டுவிடவில்லை. என்னை உள்ளிருந்து அழிக்கும் அந்த வேதனையில் இருந்து நான் என்னை மீட்டெடுத்தேன். உனது மது அருந்துதல், உனது கத்தல்கள், பின்னர் அந்த இரவு நீ என் வயிற்றில் உதைத்தபோது நான் கனவுகளில் தொட்டிலில் உறங்க வைத்த என் குழந்தையை நீ என்னிடமிருந்து பறித்து எடுத்தாய். சுமேஷ் கதறி எழுதான். எனக்கு அப்போது எதுவும் புரியவில்லை. நான் வழி தவறிப் போயிருந்தேன்.
போதை என்னை குருடாக்கியிருந்தது. ஆனால் இன்று என் உயிரின் மூச்சு பிரிந்து போகும் நேரத்தில் மரணத்துடன் போராடிய ஒரே முகம் நீயாக இருந்தாய். என் பழைய கவிதா. கவிதாவின் கண்கள் நிறைந்தன. ஆனால் முகம் இன்னும் உறுதியாக இருந்தது. நான் ஒரு மருத்துவர் சுமேஷ். உன்னை சிகிச்சை செய்வது என் கடமையாக இருந்தது. ஆனால் மன்னிப்பு. நீ தந்த காயங்களுக்கு இன்றும் சிகிச்சை இல்லை. சுமேஷ் நடுங்கும் கைகளால் கவிதாவின் தாலியை பார்த்தான். பின்னர் கேட்டான், நீ மறுபடியும் திருமணம் செய்து கொண்டாயா? கவிதா மெலிதான புன்னகையுடன் தலையசைத்தாள். இல்லை. ஒருவருடன் இருந்தும் தனிமையாக உணர்ந்தபோது மற்றொருவர் எதற்கு? அந்த தாலி இன்னும் என் கழுத்தில் உள்ளது. ஆனால் அதன் நிறம் இப்போது என் அடையாளமல்ல, ஒரு எச்சரிக்கையாக மாறிவிட்டது. சுமேஷ் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. பின்னர் அவளை நீண்ட நேரம் பார்த்து நின்றான். நான் இப்போது மாறிவிட்டேன். ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை நிரூபிக்க விரும்புகிறேன். உன்னுடைய நம்பிக்கையை பெற விரும்புகிறேன். எனக்கு நீ மறுபடியும் என் வாழ்க்கையில் வர வேண்டும். வராவிட்டாலும் என்னை மன்னிக்க வேண்டும். எனக்கு அமைதியாக இறக்க முடியும். கவிதா ஒரு ஆழமான மூச்சு எடுத்தாள். நீ இப்போது இறக்க மாட்டாய் சுமேஷ். நான் உன்னை இறக்க விட மாட்டேன். ஆனால் மன்னிப்பு. அது என் வேதனையை தொடக்கூட முடியாத அளவு சிறிய வார்த்தை. நீ ஒரு காரியம் செய்வதினைந்து நாட்கள் இந்த மருத்துவமனையில் இரு. பூரணமாக குணமடைந்து திரும்பிப்போ. பின்னர் எப்படி வாழ வேண்டும் என்று யோசி. இறப்பது எளிது சுமேஷ். ஆனால் வாழ்ந்து திருத்துவதுதான் உண்மையான மன்னிப்பு. மருத்துவமனையின் அந்த அறையில் சுமேஷின் கண்களில் நம்பிக்கையின் மெலிதான தீப்பொறி தெரியத் தொடங்கியது. டாக்டர் கவிதா ஒவ்வொரு நாளும் அவனது அறைக்கு வந்த அறிக்கைகளை பார்ப்பாள், மருந்துகளை சரிபார்ப்பாள். ஆனால் இப்போது அவள் ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, பல ஆண்டுகளுக்கு முன் இழந்த ஒரு பழைய உறவை மீட்டெடுக்க முயற்சிக்கும் ஒரு பெண்ணாகவும் இருந்தாள். ஒரு காலத்தில் ஆணவமும் போதையில் மூழ்கியவனுமாக இருந்த சுமேஷ் இப்போது ஒவ்வொரு நாளும் கண் திறக்கும்போது கடவுளை பார்ப்பான். முதலில் செய்யும் காரியம் செவிலியர்களிடம் கைகூப்பி நன்றி சொல்வது. நன்றி, அக்காயிரவு மருந்து கொடுத்தீர்கள். மன்னிக்கவும், உங்களை மீண்டும் மீண்டும் அழைக்க வேண்டியதாகிவிட்டது. ஊழியர்கள் ஆச்சரியப்பட்டனர். தன் மனைவியை அவமானப்படுத்திய சுமேஷ் என்று எல்லோரிடமும் நன்றி சொல்ல கற்றுக்கொண்டிருந்தான். கவிதாவுக்கு இதை பார்ப்பது எளிதாக இல்லை. சில சமயங்களில் அவள் ஐசியூவுக்கு வெளியே நின்று அமைதியாக அவனை பார்ப்பாள். அவன் புத்தகங்கள் வாசிப்பதையும் ஒரு ஏழைவாடு பையனுக்கு உதவுவதையும் சில சமயங்களில் சுவரை பார்த்து அழுவதையும் அவள் கண்டாள். அவனது கண்களில் இப்போது எந்தவொரு பொய்யும் இல்லை. பశ్சாத்தாபம் மட்டுமே இருந்தது, ஒருவேளை மாறுவதற்கான உண்மையான முயற்சி. ஆனால் கவிதாவின் உள்ளத்தில் வேறு ஏதோ நடந்து கொண்டிருந்தது. இதயமும் மூளையும் இடையே ஒரு போர். உண்மையிலேயே ஒருவர் மாற முடியுமா? இந்த கேள்வி ஒவ்வொரு இரவும் அவளை தொந்தரவு செய்தது. ஒரு மாலை மருத்துவமனையின் வெளிச்சம் மங்கியபோது சுமேஷ் கவிதாவை ஐசியூவின் மூலையில் தனியாக கண்டான். அவன் மெதுவாக எழுந்து முறிந்த காலின் வலியை பொறுத்து அவளை நோக்கி நடந்தான். கவிதா, ஒரு கேள்வி கேட்கலாமா? கவிதா மெலிதான பார்வையை அவனை நோக்கி வீசினாள். கேள். நேரம் பின்னோக்கி செல்கிறது என்றால் நீ என்னை மீண்டும் தேர்ந்தெடுப்பாயா? கவிதா பேசாமல் நின்றாள். சிறிது நேரம் யோசித்தாள். பின்னர் சொன்னாள், நேரம் பின்னோக்கி சென்றிருந்தால் நான் உன்னை மாற்ற முயற்சித்திருக்க மாட்டேன். நான் என்னை மீட்டிருப்பேன். சுமேஷ் சிரித்தானால் அந்த சிரிப்பு உள்ளிருந்து உடைந்தது. நீ சொன்னது சரி. நான் மாற வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்ல. அது என் பொறுப்பு. ஆனால் நான் இப்போது மாற விரும்புகிறேன் என்றால் ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? கவிதாவின் கண்கள் நிறைந்தன. நம்பிக்கை எப்போதும் இருக்கிறது சுமேஷ், ஆனால் விசுவாசம். அது ஒருமுறை உடைந்தால் அதை சரி செய்வது எளிதல்ல. நீ செய்த தவறுகளுக்கு வார்த்தைகளால் மட்டும் மன்னிப்பு கிடைக்காது. நீ ஒவ்வொரு நாளும் உன்னை மாற்றி நிரூபிக்க வேண்டும். என்னுள் இருந்த அந்த பழைய கவிதாவை திரும்பக் கொண்டுவர நீ உன்னை மாற்ற வேண்டும். ஏனெனில் நீ அவளை உடைத்து விட்டாய். சுமேஷ் தலைகுனிந்தான். நான் தயாராக இருக்கிறேன். நீ சொன்னால் இந்த நகரத்தில் உன் மருத்துவமனைக்கு அருகில் ஒரு அறை எடுத்து வேலை செய்வேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு முன்னால் என்னை நிரூபிப்பேன். கவிதா சிறிது நேரம் அவனை பார்த்து நின்றாள். பின்னர் மெதுவாகச் சொன்னாள், சரி சுமேஷ், இன்னும் 15 நாட்கள் இங்கு இரு. பின்னர் நாம் பேசலாம். ஆனால் ஒரு காரியத்தை நினைவில் வை. நான் உன்னுடைய வீட்டுக்கு வரமாட்டேன். உனக்கு என்னுடன் வாழ வேண்டுமெனில் என் உலகத்துக்கு வரவேண்டும். ஏனெனில் இதை நான் இரத்தத்தாலும் கண்ணீராலும் வளர்த்தெடுத்தேன். இனி இதை வேறு யாருடைய விசுவாசத்திலும் ஒப்படைக்க மாட்டேன். 15 நாட்கள் கடந்து போயின. சுமேஷ் முழுமையாக குணமடைந்திருந்தான். உடலிலிருந்த காயங்கள் ஆறிவிட்டனால் மனதின் காயங்கள் ஆறுவதற்கு ஒருவேளை நீண்ட காலம் தேவைப்படலாம். மருத்துவமனையின் அந்த கடைசி நாளில் சுமேஷ் விடுவிப்பு ஆவணங்களுடன் கேலரியில் நின்றான். தோளில் ஒரு சிறிய பை. அவனது கண்கள் ஒவ்வொரு காலையும் டாக்டர் கவிதா வருவாள் என்று பார்த்திருந்த அந்த கதவை உற்று நோக்கிக் கொண்டிருந்தன. அப்போதுதான் கவிதா வந்தாள். சுமேஷ் கைகூப்பி சொன்னான்,
நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள். ஆனால் அதைவிட பெரிய காரியம் என் தவறுகளை எனக்கு உணர்த்தியது. இனி என் வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்ல மனிதனாக முயற்சிப்பேன். ஒரு கோரிக்கை இடையிடையே வந்து உன்னை பார்க்கலாமா? கவிதா சிறிது நேரம் பேசாமல் நின்றாள். பின்னர் சொன்னாள், சுமேஷ், இந்த நகரம் உன்னுடைய நினைவுகளுடன் மட்டும் இணைக்கப்பட்டதல்ல. இப்போது இது என் கடின உழைப்புடனும் என் அடையாளத்துடனும் இணைக்கப்பட்டிருக்கிறது. நீ இங்கு வசிக்கலாம், ஆனால் சில நிபந்தனைகள் உள்ளன. ஒன்றுமது தொடமாட்டாய். 2, உன்னுடைய வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொள்ள வேண்டுமென் ஆதரவில் அல்ல. 3, நீ உடைத்த அந்த உறவை மீண்டும் இணைக்க விரும்பினால் ஒவ்வொரு நாளும் என்னையும் என் மனதையும் நம்ப வைக்க வேண்டும். சுமேஷ் உணர்ச்சி பொங்கச் சொன்னான், நான் உன்னுடைய வீட்டுக்கு வரமாட்டேன். ஆனால் நீ விரும்பினால் உன்னுடைய மருத்துவமனைக்கு அருகில் ஒரு வாடகை அறையில் வசிப்பேன். ஒவ்வொரு நாளும் அந்த கதவுக்கு வெளியே காத்திருப்பேன். ஒரு நாள் நீ என்னை அழைப்பாய் என்ற நம்பிக்கையுடன். கவிதாவின் கண்கள் நிறைந்தனால் அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். சரியென்று முதல் உன்னுடைய பரிசோதனை தொடங்குகிறது. ஆனால் நினைவில் வை, நான் பழைய கவிதா இல்லை. இதயத்தால் தோல்வியடையும் பெண்ணல்ல. இப்போது நான் தலை உயர்த்தி வாழ்க்கையுடன் போராடும் ஒரு பெண். சில வாரங்கள் கழிந்தன. சுமேஷ் மருத்துவமனைக்கு அருகில் ஒரு மருந்துக் கடையில் வேலை செய்யத் தொடங்கினான். ஒவ்வொரு காலையும் அவன் முன்கூட்டியே எழுந்து யோகா செய்வான், கோவிலுக்குச் செல்வான், பின்னர் முழு நேர்மையுடன் தனது வேலையை செய்வான். அவன் ஒரு நாளைக்கு பலமுறை மருத்துவமனைக்கு வெளியே செல்வானானால் உள்ளே செல்ல முயற்சிக்க மாட்டான். ஒரு நம்பிக்கையுடன் மட்டுமே. பின்னர் ஒரு மாலை மழை பெய்யும் நேரத்தில் மருத்துவமனைக்கு வெளியே குளிர்ந்த காற்று வீசும்போது கவிதா தனது அறையில் தனியாக இருந்தாள். அவளது கையில் ஒரு பழைய புகைப்படம் இருந்தது. அவளும் சுமேஷும் திருமண நாளில் சிரிக்கும் புகைப்படம். சிறிது நேரம் கழித்து அவள் ஒரு எண்ணை டயல் செய்தாள். சுமேஷ், நான் கவிதா. நாளை காலை 9 மணிக்கு மருத்துவமனைக்கு வா. எனக்கு உன்னுடன் பேச வேண்டும். அடுத்த நாள் சுமேஷ் மருத்துவமனையில் வந்தான். கவிதா அவனை தனது அலுவலகத்துக்கு அழைத்தாள். அறையில் ஒரு அமைதியும் ஒரு வகையான உணர்ச்சியும் இருந்தன. கவிதா மெதுவாகச் சொன்னாள், நான் நிறைய யோசித்தேன் சுமேஷ். ஒரு உறவை மீண்டும் தொடங்க முடியுமா? ஒருவருக்கு மறுவாய்ப்பு கொடுப்பது பலவீனமாதைரியமா? பின்னர் நான் என்னிடமே கேட்டேனேன், முன்னால் நிற்கும் இந்த மனிதனை இன்னும் அறிவேனா? பதில் கிடைத்ததில்லை. என்னை விட்டு போன சுமேஷ் இறந்துவிட்டான். இப்போது என் முன்னால் இருப்பவன் ஒருவேளை எனக்கு கிடைக்க வேண்டியவனாக இருக்கலாம். ஆகவே உனக்கு இன்னும் ஆர்வம் இருந்தால் ஒரு நிபந்தனையுடன். சுமேஷ் கவனமாக கேட்டான். மூச்சு நின்றது. உனக்கு என்னுடன் வசிக்கலாம், ஆனால் என் வீட்டில் என் நிபந்தனைகளில். அங்கு நான் ஒரு மருத்துவராகவும் இருக்கும் ஒரு பெண்ணாக இருப்பேன். நான் உன்னுடன் நடப்பேன், உனக்கு பின்னால் இல்லை. உனக்கு சமமாக உன்னுடைய நிழலாக இல்லை. மைக்கெடுத்து சொன்னாள். இன்று நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என் வாழ்க்கையை உடைத்தவன் இன்று என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறான். ஏனெனில் அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்கவில்லை, தன்னிடமே மன்னிப்பு கேட்டான். ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல மனிதனாக தன்னை நிரூபித்தான். நான் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனுடைய நிழலிலிருந்து வந்த ஒரு புதிய மனிதனை ஏற்றுக்கொண்டேன். அங்கு அமைதி நிலவியது. சுமேஷை மேடைக்கு அழைத்தாள். அவன் தலைகுனிந்து மேடைக்கு வந்தான். கவிதா அவனது கழுத்தில் ஒரு மாலை அணிவித்து பின்னர் அவனை பார்த்து சொன்னாள், இந்த உறவு இனி கணவன் மனைவியுடையது இல்லை, மனிதநேயத்தினுடையதும் விசுவாசத்தினுடையதும் ஆகும். நிறைய அழுகைகளுக்கு மத்தியிலும் பல முகங்களில் புன்னகை இருந்தது. பல காயங்களுக்கு மருந்து வைத்தது போல. கதை அங்கு முடியவில்லை, ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. கவிதா இப்போது மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ. சுமேஷ் ஒரு மருத்துவ சமூக பணியாளர். ஒவ்வொரு நோயாளியின் சேவையையும் அவன் தனது கடமையாக கருதினான். அவர்களுக்கு எல்லாம் இல்லையானால் இருந்தது உண்மையாக இருந்தது, முழுமையாக இருந்தது, உண்மையான மாற்றத்தின் கதையாக இருந்தது. நண்பர்களே, உறவுகள் ஒருபோதும் முழுமையாக உடையாது. இதயத்தில் உண்மையான பశ్చాத்தாபம் இருந்தால் ஒருவர் உண்மையாக மாற முடியுமெனில் ஒருவேளை நேரம் அவருக்கு ஒரு மறுவாய்ப்பை வழங்கலாம். ஆனால் மன்னிப்பு கேட்பது எவ்வளவு எளிதோ, மன்னிப்பு வழங்குவது அதைவிட பெரிய தைரியம். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களை மிகவும் வேதனைப்படுத்திய அந்த மனிதன் உண்மையாக மாறி மீண்டும் உங்கள் முன்னால் வந்தால் நீங்கள் அவனுக்கு மன்னிப்பு வழங்குவீர்களா? உடைந்த ஒரு உறவை மீண்டும் இணைக்க உங்களுக்கு தைரியம் இருக்குமா? கமெண்டில் உங்கள் கருத்தை தெரிவியுங்கள். ஏனெனில் உங்கள் பதில் ஒருவேளை ஒருவரின் வாழ்க்கையை காப்பாற்ற உதவலாம், ஒரு பாடமாக மாறலாம். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மற்றொரு உண்மையான இதயத்தை தொடும் கதையில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் உறவுகளுக்கு நேரம் கொடுங்கள். ஏனெனில் உறவுகள் உடையும்போது வெறும் சத்தம் மட்டும் வருவதில்லை, ஒரு வாழ்க்கை அமைதியாக உடைந்து போகிறது.